12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 7ஆம் கணக்கு பார்க்கலாம். 1.2 மீட்டர் நீளமுள்ள தடி அதன் முனைகள் எப்போதும் ஆய அச்சுகளை தொட்டு செல்லுமாறு நகருகின்றது. தடியின் எக்ஸ் அச்சு முனையிலிருந்து 0.3 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி பியின் நியம பாதை ஒரு நீள்வட்டம் என நிறுவுக. மேலும் அதன் மையத்தொலை தகவும் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு தடி ஆய அச்சுகளை தொட்டு செல்லுமாறு நகர்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. தடியின் நீளம் 1.2 மீட்டர். அப்போ கிடைமட்ட அச்சு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இரண்டு அச்சுகளும் குறிச்சிட்டு அது மேலே ஒரு தடி சாய்த்து வச்சிருக்கிறோம். இரண்டு அச்சுகளையும் தொடுமாறு மொத்த நீளம் 1.2 மீட்டர். தடியின் எக்ஸ் அச்சு முனையிலிருந்து 0.3 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி, கிடைமட்டத்தில் இருந்து 0.3 மீட்டர் தொலைவில் பீங்கிற ஒரு புள்ளியை குறிப்பிடுறோம். அந்த புள்ளி என்னன்னு தெரியாது, எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுக்கிறோம். நியமப்பாதை ஒரு நீள்வட்டம் என நிறுவுக. இந்த நியமப்பாதையானது ஒரு நீள்வட்டம்னு காட்டணும். அதன் மையத்தொலை தகவும் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. மொத்த நீளமானது 1.2 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்த நீளம் 1.2 மீட்டர். இதில் பி வரையிலான தொலைவு 0.3ங்கிறதுனால 1.2ல் 0.3 கழிச்சிட்டு அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 0.9. வரைபடத்தில் பிபி தொலைவை 0.9ன்னு ஏபி தொலைவை 0.3ன்னு எடுக்கிறோம். பி என்ற புள்ளியில் இருந்து எக்ஸ் அச்சிற்கு ஒரு செங்குத்து ஒய் அச்சிற்கு ஒரு செங்குத்து வரைகிறோம். அந்த செங்குத்தானது அச்சுகளை தொட்டுக்கொள்ளும் புள்ளிக்கு சி மற்றும் டின்னு நேம் கொடுக்குறோம். ஓடி என்ற தொலைவை எக்ஸ்ன்னு ஓசி என்ற தொலைவை ஒய்ன்னு குறிப்பிடலாம். இப்போ முதல்ல கணக்கிட வேண்டியது பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற புள்ளியை நம்ம கணக்கிடலாம். வரைபடத்தில் நமக்கு இரண்டு செங்கோண முக்கோணங்கள் கிடைக்குது. ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிடி, மற்றொரு செங்கோண முக்கோணம் பிபிசி. செங்கோண முக்கோணம் வரைபடத்திலிருந்து செங்கோண முக்கோணம் பிசிபியில் இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டிய மதிப்பு டீட்டா என்னன்னு தெரியணும். அதாவது காஸ் டீட்டா மற்றும் சைன் டீட்டாவை எடுக்கணும். பிசிபிங்கிற முக்கோணத்தில் இது கிடைமட்ட தொலைவு எக்ஸ்ன்னா ஓடி எக்ஸ்ன்னா பிசியும் அதற்கு இணையாக இருக்கிறதுனால அதுவும் எக்ஸாக தான் நமக்கு இருக்கும். இப்போ இந்த முக்கோணத்தில் இருந்து காஸ் டீட்டா நம்ம எடுக்கலாம். காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா என்பது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஏன்னா அடுத்துள்ள பக்கம் தான் எக்ஸாக இருக்கிறதுனால காஸ் டீட்டா எடுக்கிறோம். அப்போ பிசி டிவைடட் பை கர்ணம் என்பது பிபி. பி காஸ் டீட்டா ஈக்குவல் டு பிசியின் மதிப்பு எக்ஸ் பை பிபி என்பது 0.9. இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம் ஏபிடிங்கிற செங்கோண முக்கோணத்தில் ஓசி ஒய்யாக இருந்தது அப்படின்னா அதற்கு இணையான கோடு பிடியின் மதிப்பு ஒய் தான். அப்போ ஒய் நமக்கு எதிர்ப்பக்கம், கோணத்தின் எதிர்ப்பக்கம் தெரிகிறதுனால சைன் டீட்டா எடுக்கிறோம். அடுத்துள்ள பக்கம் தெரிஞ்சதுன்னா காஸ் டீட்டாகவும் எதிர்ப்பக்கம் தெரிஞ்சதுன்னா சைன் டீட்டாவும் எடுக்கிறோம். ஏபிடிங்கிற முக்கோணத்தில் சைன் டீட்டா என்பது எதிர்ப்பக்கம் பிடி டிவைடட் பை கர்ணமானது பிஏ. எனவே சைன் டீட்டா ஈக்குவல் டு பிடி என்பது ஒய், பிஏவின் மதிப்பானது 0.3. இந்த பாதையின் நியமப்பாதை ஒரு நீள்வட்டம்னு காட்டணும். அதை கணக்கிடுவதற்கு என்ன செய்யலாம்னா முக்கோணவியல் முற்றொருமை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற முற்றொருமை எடுக்கிறோம். காஸ் டீட்டாவின் மதிப்பானது எக்ஸ் பை 0.9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் டீட்டாவின் மதிப்பானது ஒய் பை 0.3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சுருக்கும் பொழுது சமன்பாடு நியூமரேட்டரை சுருக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் மதிப்பானது 0.9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 0.3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எக்ஸின் கீழே இருக்கக்கூடிய எண் மிகப்பெரிய எண் 0.9 ஸ்கொயர் பெரிய எண்ணாக இருக்கிறதுனால எக்ஸ் அச்சு என்பது நெட்டச்சை உடைய ஒரு நீள்வட்ட சமன்பாடாக இது அமையும். therefore நெட்டச்சு எக்ஸ் அச்சு உடைய நீள்வட்டம் ஆகும். நெட்டச்சு உடைய நீள்வட்டம். மையத்தொலை தகவு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. ஏ ஸ்கொயரின் மதிப்பானது 0.9 ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் என்பது 0.3 ஹோல் ஸ்கொயர். மையத்தொலை தகவு இ கணக்கிடுவதற்கான நிபந்தனையை எழுதிடலாம். மையத்தொலை தகவு ஈக்குண்டான நிபந்தனை √1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடும் பொழுது இ என்பது 1 மைனஸ் பியின் மதிப்பு 0.3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.9 ஹோல் ஸ்கொயர். இதை சுருக்கலாம். இது சுருக்கும் பொழுது மதிப்பானது
நியூமரேட்டரை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 0.93 பெருக்கல் 0.3 1 மைனஸ் 0.09ன்னு வரும். டினாமினேட்டரில் 9 2 முறை பெருக்கிறப்ப 81, 0 புள்ளிக்கு அடுத்து 2 எண் வரணும், 81. நியூமரேட்டர் மதிப்புகளையும் டினாமினேட்டர் மதிப்புகளையும் புள்ளிக்கு அடுத்து 2 எண்கள் இருக்கிறதுனால புள்ளியை ரிமூவ் பண்ணணுங்கிறதுனால ஒரு 100ஆல் பெருக்கி வகுக்கலாம். 1 மைனஸ் 0.09 பை 0.81 பெருக்கல் 100/100. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு 100ஆல் பெருக்கிக்கிறோம். மதிப்பானது 1 மைனஸ் 100ஆல் பெருக்கும் பொழுது பாயிண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 9 பை டினாமினேட்டரில் 81 பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். 199 99 81. 1 மைனஸ் 1/9. இதை சுருக்கலாம். சுருக்கும் பொழுது மதிப்பானது 1 பெருக்கல் 9 8. 1 பெருக்கல் 9 9 மைனஸ் 1/9. எனவே இன் மதிப்பு என்பது 9 மைனஸ் 1 எனும் பொழுது 8/9. வர்க்கமூலம் ஒரு ஸ்கொயர் ரூட்டில் இந்த மதிப்பு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 9 8 4 பெருக்கல் 2ன்னு பிரிக்கிறோம் பை 9. 4 வர்க்கமூலம் எனும் பொழுது 2 √2 எதுவும் பிரிக்க முடியாது. அப்போ 2√2 அப்படியே வச்சுக்கலாம். பை இன் மதிப்பானது பை டினாமினேட்டர் மதிப்பு 9 வர்க்கமூலம் 3. எனவே 2√2/3 மீட்டர் என்பது மையத்தொலை தகவு இன் மதிப்பு ஆகும். தேங்க்யூ.